இந்த பயிற்சி இன்றைக்கி நம்ம வந்து கேட்குறது மூலயமா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் திருத்திக்கிறோம், அவ்வளோதான். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? ரைட், குட். பாருங்கள், இதில் வந்து இப்போ சாதாரணமாக வந்து உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க, உடம்புக்கு பிரச்சனையாக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக சொல்கிறது. ஆனால் மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி வந்து உடலுக்கு மட்டும் அல்ல. மகரிஷின் உடற்பயிற்சி மேலே கொடுத்துருக்கு பாருங்கள். உடல் நலமும் இருக்கும், மன வளமும் இருக்கும், உயிர் வளமும் இருக்கும், அப்புறம் குடும்ப நலமும் இருக்கும், சமுதாய நலமும் இருக்கும் மகரிஷினுடைய உடற்பயிற்சியில். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒன்றோட இது 5 ஒன்றோட ஒன்று லிங்க் ஆனது, சேர்ந்தது. உடம்பு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இல்லையா? அப்படி தான் இது. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளுக்குள்ளே இப்போ உடம்புக்குள்ளே போகிறோம். இப்போ நம்மலாம் எங்கே இருக்கிறோம்? மெக்கானிக் ஷெட்டு உள்ளே இருக்கிறோம், சரிங்களா? இப்போது இந்த உடம்பு நல்ல முறையில் இருக்கணும்னா 2 பேர் கரெக்டாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் யாருக்கு? உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் தான் அது வந்து நமக்கு வந்து நல்லதை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது உடம்புக்கும் உயிருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உடம்பு என்பது காந்த ஓட்டம், உயிர் என்பது உயிர் ஓட்டம். அந்த காந்த ஓட்டமும் உயிர் ஓட்டமும் நல்லா இருக்கணும்னா மிச்சம் 3 பேர் ஹெல்ப் பண்ணணும். யார் யார்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 பேர் ஹெல்ப் பண்ணணும். இந்த 3 பேர், காற்று, ரத்தம், வெப்பம், இது 3ம் ஒரு உடம்புக்குள்ளே நல்லா இருந்தால் தான் உயிர் ஓட்டமும் காந்த ஓட்டமும் நல்லா இருக்கும். இல்லைன்னா உயிரோட்டம் காந்த ஓட்டத்தில் என்ன வந்துடும்? வேறுபாடு வந்துடும். எப்போ இந்த காற்று, வெப்பம், ரத்தத்தில் தடை வருகிறதோ அதிலிருந்து வெளில வர்றது தான் வலி, நோய், மரணம். அது வர்றது என்னவா வரும்? வாதம், பித்தம், கபம். இந்த 3த்தில் தான் நமக்கு நோய்கள் வரும். ஒன்று வாத நோய், பித்த நோய், கபம் நோய். பிறந்த நாள் முதல் கொண்டு, என்னைக்கு? பிறந்த நாள் முதல் கொண்டு 20 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு வந்து கபம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1வது நாள்லேருந்து 20வது வயது வரை என்னது? கபம். 20வது வயது முதல் 40 வயது வரை பித்தம். பித்த உடம்பு நமக்கு 20 to 40. 40 to 60 வாதம். இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் வருது இல்லை, வாதம். 60க்கு மேலே கபம். திரும்பவும் நமக்கு ஆரம்பமும் கப தான், முடிவும் கபத்தில் தான் முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசியில் கபத்தில் தான், ஆரம்பமும் அப்படி தான். இறைவன் நம்மளை எப்படி கொண்டு வந்தானோ திருப்பி என்ன பண்ணுவான்? அதே மாதிரி தான் திருப்பி தூக்கிட்டு போவான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த 3த்தில் தடை இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன உடற்பயிற்சி? என்ன உடற்பயிற்சி? எளிய முறை உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சிகள் பேர் தான் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்குறோம். ரைட். இப்போ அடுத்த ஸ்லைடு போகலாம்ப்பா. பாருங்கள், இதில் பாருங்கள், மேலே இருக்கிறத படிங்க பார்க்கலாம். எல்லாம் தரும் யோகா. பாருங்கள், மகரிஷின் உடற்பயிற்சி இதுதான். இது வந்து நம்ம உடற்பயிற்சி ஒன்றோட ஒன்று தொடர்புடைய விடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டா முதல்ல என்ன கிடைக்குது நமக்கு? ஆரோக்கியமான உடல். ஆரோக்கியமான உடல் இருந்தால் என்ன கிடைக்கும்? அவ்வளோதான். அமைதியான மனம் இருந்ததுன்னா குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் உறவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கார்டியல் ரிலேஷன்ஷிப், இணக்கமான உறவுகள் இருக்கும். இணக்கமான உறவுகள் இருந்ததுன்னா எதிர்மறை எண்ணமே நமக்குள்ள வராது. நேர்மையான எண்ணம் இருந்ததுனாலே எப்படி இருக்கும்? அடுத்தது வெற்றிகரமான வாழ்க்கை நமக்கு. அப்போ வெற்றிகரமான வாழ்க்கைன்னா எனக்கு வாழ்க்கையில் தோல்வியே வராதா? எனக்கு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போது தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, சமமாக பாவிக்கக்கூடிய மனோபாவம் எனக்கு கிடைக்கும். அதான் வெற்றிகரமான வாழ்க்கை. சரி, வெற்றிகரமான வாழ்க்கை கிடைச்சதுன்னா எல்லா நாளும் எனக்கு மகிழ்ச்சியான நாட்கள் தான், என்றைக்குமே எனக்கு. அவ்வளோதான்.
அப்போ மகிழ்ச்சியான நாட்கள் இருந்தால் என்ன வரும்? இப்போ அன்பான அணுகுமுறை, எல்லார்கிட்டையுமே நமக்கு ஒரு லவ்விங் அப்ரோச், இதை கொடுக்கக்கூடியது தான் நம்ம உடற்பயிற்சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், இதை தான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ரைட், இதை வீடியோவை பாருங்கள். நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு வந்து எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பாருங்கள். இது ஏதாவது அதனுடைய வேலையில் வந்து ஒரு செகண்ட் நிறுத்துதா? நான் இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ண வேண்டாம், இப்போ கிளாஸுக்கு வரணும்னு ஒருத்தர் பண்ணாமல் வந்தேன் ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டோ லங்ஸோ நான் இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து செய்யலை, நான் இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. அது சொன்னால் என்ன ஆகும்? நமக்கு டோட்டல் ரெஸ்ட்டு தான். ஒரு உடலுக்குள்ளே பாருங்கள், எப்படி பாருங்கள், ஒரு உடலுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரியேஷன் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறது. இதெல்லாம் பண்ணுறது யார்? நம்மளா பண்ணுறோம்? இதில் ஏதாவது ஒன்று நம்மளால் பண்ண முடியுமா? இதில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா நம்மளால்? நாம் என்ன சொல்கிறோம் வீட்டில், நான் ஒரு மாதம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா நீங்கள்லாம் சாப்பாட்டுக்கு, நான் ஒரு மாதம் சம்பள கவரை கொடுக்கலன்னா நீங்கள்லாம் சாப்பாட்டுக்கு ஈர துணி கட்டிக்கணும்னு சொல்லுவோம். இங்கே இந்த ஜன்னல் கொஞ்சம் மூட்டை கூட கொஞ்சம் கிளியராக தெரியுமா? இருக்கட்டுமா? இல்லை கரெக்டாக இருக்கா? எல்லாருக்கும் தெரியுதா? அந்த லைட்டோட ஆஃப் பண்ணிடலாம். ஸ்க்ரீனை போட்டால் இன்னும் நல்லா தெரியும். ரைட், குட். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் மட்டும் கூட போகிறோம். பாருங்கள், கால் பாதம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரைட், இதான் நம்மளுடைய உடலுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. நம்ம உடற்பயிற்சி அப்படின்னு இப்போ நம்ம அந்த பார்த்தோன்னா, இந்த உடற்பயிற்சியில் பார்த்திங்கன்னா இப்போ 9 வகையான உடற்பயிற்சிகள். இந்த ஸ்லைடு பாருங்கள். இது வந்து நம்ம உடம்பை வந்து 2 பாகமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து உடலினுடைய மேல் பகுதி, இன்னொன்னுடைய உடலினுடைய கீழ்ப்பகுதி. உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஒரு ஸ்கெலட்டன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கெலட்டன், இந்த பக்கம் வந்து ஒரு பருவுடல் அப்படி இருக்குது. எதுக்கு இந்த 2 கொடுத்துருக்கோம் தெரியுமா? இந்த 2 கொடுத்துருக்குமே எதுக்கு தெரியுமா? திருமூலருடைய ஒரு பாடல் இருக்குது. திருமூலருடைய திருமந்திரத்தில், திருமூலர் தெரியும் இல்லையா, அவருடைய திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்குது. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தியனத்தக்க ஆமரை வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் தம் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. திருமந்திரத்தில் ஒரு பாடல் திருமூலர் சொல்கிறார், சந்தி எனத்தக்க ஆமரை வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கணும் அப்படிங்கிறார். இந்த ஈசனும் நந்தியும் எங்கே போய் பார்ப்போம்? ஈசனை பார்க்கும்போது முதல்ல யாரை பார்ப்போம்? ஏன் நந்தியை பார்க்குறோம்? ஏன் பார்க்குறோம்? சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்? குறைகள்லாம் யார்கிட்ட சொல்லிடணும்? நந்திக்கிட்டே, நந்தி காதில் சொல்லிட்டு தானே போனோம். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவார்? வந்தாங்க, பெருந்துறையிலேருந்து வந்தாங்க, அவங்க இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு இவங்க இங்கே சொன்னால் தான். எப்போவுமே மினிஸ்டரை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும்? பிஏவை பார்க்கணும். அது மாதிரி தான். வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தி, ஈசனுடைய அருள் உனக்கு வேணும்னா முதல்ல யாரை வணங்கணுமா? நந்தியை வணங்கணும் அப்படின்னு திருமூலர் அந்த பாட்டில் சொல்கிறார் இல்லையா? ஆனால் அந்த பாட்டினுடைய உண்மையான அர்த்தம் அதுவே இல்லை. நாம் அப்படி நினச்சின்னு இருக்கிறோம். திருமூலருடைய திருமந்திரத்திலேருந்து வந்து 50 பாடல்களை எடுத்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில், யூகேல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நம்ம ஒரு இந்தியர் ஒருத்தர்
இந்த பாடல்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி உலகத்திலேயே ஒரு பெரிய அனாட்டமிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமூலர்னு நிரூபிச்சிருக்கிறார். இன்னைக்கு சந்தி எனத்தக்க ஆமரை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சந்தினா நம்ம உடம்பில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் சந்தி. ஆமரை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆ என்றால் ஆன்மா அல்லது உயிர், மறை என்றால் இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது. உயிர் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. கண்ணுக்கு தெரியாத உயிர் இந்த உடம்புக்குள்ளே ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் எப்படி இருக்குதான், ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் திருமூலர் முதல் லைனில். இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த லைனில் சொல்கிறார், வான்மறை சந்தமதில். முதல் லைனு நமக்கு, ரெண்டாவது லைன் வான்மறை. வான்மறைனா யார்? இறைவன். சந்தமதில், சந்தம்னா என்னது? உறவு. இறைவனுக்கும் எனக்கும் உறவு இருக்கணுமா வேண்டாமா? இறைவனுக்கும் எனக்கும் உறவு இருக்கணும்னா அடுத்த லைனில் என்ன சொல்கிறாரு? வான்மறை சந்தமதில் உறவு இருக்கணும்னா ஈசன் அருள் நமக்கே என்று. இப்போ மூணாவது லைன் திருப்பி எங்கே போகுது? யார்கிட்ட போகுது? ஈசன். ஈசன்னா யார்? ஈசன்னா யார்? சிவனா? இல்லை. ஈசன் என்றால் ஈ என்றால் சிவப்பு, சன் என்றால் நீர். சிவப்பான நீர் நம்ம உடம்புக்குள்ள இது அவ்வளோதான். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான் உனக்குள்ள ஈசன் அருள் இருக்குன்னு சொல்கிறார் திருமூலர். ஈசன் அருள் நமக்கே என்று. உனக்கும் இறைவனுக்கும் ஒத்த உறவு இருக்கணும்னா யாருடைய அருள் இருக்கணுமா? ஈசன் என்று சொல்லுகின்ற இரத்தத்தினுடைய ஓட்டம் ஒரு உடம்புக்குள்ளே நல்லா இருக்கணும். இரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான் காற்றும் வெப்பமும் சமன்படும். அதை சொல்கிறார் பாருங்கள் எப்படி. ஈசன் அருள் நமக்கே என்று. அந்த ஈசன் அருள் கிடைக்கணும்னா யாரை வணங்கணுமா? நந்தியை நாளும் வணங்கணும். நந்தின்றது யார்? இப்போவும் கோவில் நந்தி இல்லை. யார்? எலும்புக்கூடு. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்கெலட்டன் தான் நந்தி. எலும்புக்கு இன்னொரு பேர் நந்தின்னு பேர் நம்ம உடம்புல. இந்த உடம்புக்குள்ளே இப்போ நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற எலும்பு கூட அப்படியே தூக்கி வெளியில் வச்சுருங்க, பக்கத்தில் சேரில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் உட்கார முடியுமா நம்மளால்? இந்த உடம்பு என்னது? கீழே விழுந்துருமே. ஒரு புகழ இந்த பேக் மாதிரி மடித்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? அந்த நந்தி தான் முன்னாடி இருக்கும் கோவிலில். அது மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த எலும்பு நந்தி மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. நந்தியினுடைய எலும்பினுடைய அருளும். ஏன் எலும்பினுடைய அருள்? அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது? மஜ்ஜை இருக்குது. அதுக்குள்ளே எது உற்பத்தி ஆகிறது? ரத்தம் உற்பத்தி ஆகிறது. பாருங்க. ஈசனருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும். யார் இந்த உடம்பை தினமும் வணங்குகிறார்களோ, யார? இந்த உடம்பை தினமும் வணங்குகிறார்களோ அவர்தம் புந்தியினுள்ளே, அந்த உடலுக்குள்ளே, அவங்க உடலுக்குள்ளே ஆன்மாவாக யார் இருப்பானா? புகுந்து நின்றானே. உள்ளுக்குள்ளே எப்பவும் அவங்க உள்ளே வந்து நிலைச்சி நிற்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீண்ட காலம் அவர்கள் உயிர் வாழ்வார்கள். இப்போ புரியுதா? ரைட், குட். அதுக்கு தான் இந்த 2 படத்தை இங்கே காமிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் போகலாம். இது வந்து ஒரு ரெடி ரெக்கனர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். இது உங்கள் மன்றத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம். யாருக்கு தேவையோ இந்த மாதிரி ஒரு 7-8 ஷீட்டு நாங்கள் கொடுப்போம். யாருக்கு தேவையோ அவங்க நம்ம ஐயா கிட்ட வந்து ஜெராக்ஸ் காஸ்ட்டு தான் பண்ணுவார். 20 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஜெராக்ஸ் காஸ்ட் மட்டும்தான் வாங்கிக்கலாம். நீங்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான ஷீட்டு கொடுத்துருப்போம் நாங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைன்னா, வயிற்று வலின்னா என்ன பண்ணுவார்? ஒரு சைக்ளோஃபார்ம், ஒரு பேன் 40 கொடுக்குறாரா? ஜுரம்னா ஒரு பேராசிட்டமால், ஒரு டோலோ 650 கொடுக்குறாரா? கோல்டுன்னா அதுக்கு ஒன்று கோல்டாக்ட். த்ரோட் இன்ஃபெக்ஷன்னா எரித்ரோமெசின். அதை மாதிரி உடலில் ஒரு பிரச்சனைன்னா உடனே அதனுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் இது. ஞாபகம் வச்சுங்க. ஆசிரியர்களும் இங்கே இருக்கிறீங்க, புதிய அன்பர்களும் இருப்பீங்க. மன்றத்துக்கு ஒருத்தர் வராங்க, சார் எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது,
டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு, யோகாக்கும் போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா வந்த உடனே அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாமா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எந்த பயிற்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு கால் பயிற்சி. நாங்கள் டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கால் பயிற்சி, மசாஜி, அக்கு ப்ரெஷர், ரிலாக்ஸேஷன். காலை மாலை 2 வேளை மருந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கணும் இந்த மருந்தை. புரியுதா? அந்த சைடில் என்னென்ன டிசீஸ்ன்னு கொடுத்துருப்போம், இந்த சைடில் என்னென்ன நோய்கள்னு கொடுத்துருப்போம். என்ன டிசீஸ், அதுக்கு என்ன பயிற்சி நம்ம பண்ணலாம். இது எல்லா அறக்கட்டளைக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதை வந்து நீங்கள் உங்கள் அறக்கட்டளையில் நீங்கள் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு பேரை பதிவு பண்ணிட்டு ஐயா கிட்ட வாங்கிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஷீட்டு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் ஒரு 5-6 ஷீட் 7 ஷீட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு. இது நமக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரு உடற்பயிற்சியை முழுசாக செய்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு இன்னொரு தடவை சாயங்காலமாக அந்த பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அனுபவமாக உணர்ந்து செய்து இந்த நோயிலேருந்து வெளில வந்தவங்க அத்தனை பேர். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இதுதான் வந்து மேல்புறம் உள்புறம். பாருங்கள், இந்த உள்ளுக்குள்ளே பாருங்கள், அதுதான் ஈசன் அருள். உள்ளுக்குள்ளே இந்த ஈசன் அருள் இப்படி தான் உள்ளுக்குள்ளே போகும். இதெல்லாம் அனாட்டமிக்கல் பேசிஸாக பண்ணுறது. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு போங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள் உறுப்புகளுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு துணை உறுப்பு இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே. ஹார்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அவருடைய துணை உறுப்பு பெரிகார்டியம் உறை. லங்ஸுன்னு எடுத்திங்கன்னா அவருடைய துணை உறுப்பு காற்று சிற்றறைகள். கல்லீரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துணை உறுப்பு பித்தப்பை. இப்படி சிறுநீரகங்கள் கிட்னின்னு எடுத்திங்கன்னா துணை உறுப்பு யூரின் பிளாடர். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு துணை உறுப்பு. எல்லாத்துக்குமே அந்த துணை உறுப்புகளுக்கும் நம்ம பயிற்சி வேலை செய்கிறது. விஞ்ஞான ரீதியாக பார்த்துருக்கிறது. நெக்ஸ்ட் போகலாம். இதுதான் நம்ம வந்து யோகத்தில் இப்படி சொல்கிறோம். யோக அறிவியலில் உடலுக்குள்ளே வந்து 7 சக்கரங்கள் இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசுக்தி, ஆக்னா, துரியம் அல்லது சகசாதாரம் சொல்கிறோமா. இதுக்கு பேர் வந்து யோக சக்கரங்கள்னு நம்ம யோகத்தில் சொல்கிறோம். அதைத்தான் மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்கிறோம், செக்ஷுவல் கிளாண்ட், அட்னிரல் கிளாண்ட், பேங்க்ரியாஸ் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட் அண்டு பீனியல் கிளாண்ட் அப்படின்னு பேரை மாற்றி சொல்கிறாங்க. இந்த 7 யோக சக்கரங்கள்லேருந்து ஒரு உயிர் சக்தி சுரக்கிறது. அந்த உயிர் சக்தி தான் மனிதனுடைய உடல், மனம், உயிரை இயக்குகிறதுன்னு யோகத்தில் சொல்கிறோம். விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, அதிலிருந்து ஒரு சக்தி சுரக்குது. அந்த சுரப்பிகள்லேருந்து அதுக்கு பேர் தான் வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னு பேர். அப்போது இங்கேயும் அங்கேயும் வந்து உயிர் சக்தின்னு சொன்னால் அங்கே ஹார்மோன்ஸ், இங்கே சக்கராசன்னு சொன்னால் அங்கே வந்து கிளாண்ட்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம், பேர் தான் வித்தியாசம். எல்லாமே உள்ளே இருக்கிற சரக்கு வந்து ஒன்று தான். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்கள், நம்ம உடல் அந்த மைக் எடுத்துக்கலாம், மைக் தோற்க. இந்த உடல் அப்படின்னு சொல்ல, இந்த உடம்பு எதனால் ஆனது? நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் நடந்தது. இந்த பஞ்சபூதங்கள் எவ்வளோ விகிதாசாரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். 6% விண்ணு, 4% நெருப்பு, 6% காற்று, 12% வந்து நிலம் இருக்குது, 72% நீர் இருக்குது. இந்த பஞ்சபூதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் வந்தாலும் நமக்கு நோய் வந்துடும். உடல் பாதிப்பால் மட்டும் வராது. இப்போ நீர் அதிகமாகிடுச்சு நமக்கு என்ன பிடிக்கும், கோல்டு அதிகமாகும். நீர் குறைஞ்சதுன்னா மூச்சு திணறல் வரும். நெருப்பு உஷ்ணம் அதிகமானால் நமக்கு ஃபீவர் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றாலும் இருக்கும். இந்த பஞ்சபூத விகிதாசாரம் சரி விகிதாசாரத்தில் இருக்கும்போது தான் ஒரு உயிர் உருவாகும். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களையும் இந்த பஞ்சபூத விகிதாசாரம் ஒரு கடவுள் வந்து ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் வச்சுருக்காரு. அந்த ப்ரப்போர்ஷனேட் இருந்தால் தான் அந்த உயிர் உருவாகும். ஏன்னா ஒரு கல்லில் கூட பஞ்சபூத விகிதாச்சாரம் கரெக்டாக இருக்கணும். எந்த கல்லில் பஞ்சபூத விகிதாச்சாரம் கரெக்டாக இருக்கும் அந்த கல்லில் தான் சிலை வடிக்க முடியும். பாருங்கள், அப்படி இறைவன் வச்சுருக்கிறதா தான் கல்லுக்குள்ளேயும் தேர உயிரோடு இருக்குது. காரணம் தான் எல்லா கல்லுலேயும் சிலை வடிக்க முடியாது. இது பஞ்சபூத விகிதாச்சாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி, பச்சை மிளகாயோட தன்மை என்ன? நெல்லிக்காயோட தன்மை, ஆப்பிளோட தன்மை, புளியம்பழத்தோட தன்மை, மனிதனுடைய தன்மை அது எப்படிங்க? ஒவ்வொருத்தருக்கு ஒன்று சொல்லிவிட்டு மனிதன் கேட்கும்போது மட்டும் டக்கு டக்குன்னு வந்தது. பச்சை மிளகானா காரம், ஆப்பிள்னா இனிப்பு, புளியம்பழம்னா புளிப்பு, நெல்லிக்காய்னா துவர்ப்புன்னு எல்லாம் ஒரே ஆன்சர் வந்தது. ஆனால் மனிதன்னா மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியல, எல்லாம் கலந்த கலவை. என்ன எல்லாம் கலந்த கலவை நம்மளால் சொல்ல முடியல. பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? மனிதனுடைய தன்மையை சொல்ல முடியல. மனிதனை தவிர்த்து மற்ற எல்லா இந்த பிரபஞ்சத்தில் உருவான எல்லாத்துக்கும் ஒரு தன்மை தான்.
ஆனால் மனிதனுக்குள்ள 96 தத்துவங்கள் இருக்குது, 96 தன்மை இருக்குது. அதனால தான் மனிதனால் சொல்ல முடியல பாருங்கள். குணம் 3, மண்டலம் 3, ஈடனை 3, தோஷம் 3, மலம் 3, அந்தக்கரணம் 4, அவஸ்தை 5, கோஷம் 5, ஆசையம் 5, கண்மேந்திரம் 5, புலன் 5, ஞானேந்திரியம் 5, பொறி 5, பூதம் 5, நாடி 10, வாயு 10, விகாரம் 10, ஆதாரம் 6, வினை 2. 96 தத்துவங்கள் அடையுங்க மனிதன். இந்த 96 தத்துவம் நமக்குள்ளே இருக்குது, நாமளே முதல்ல அறியலை. அப்போ இந்த 96 தத்துவத்தை நம்ம அறியக்கூடிய இந்த 96ல் ஏதாவது ஒன்று ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகிடும், நம்முடைய தன்மை போயிடும். அதனால தான் என்ன பண்ண முடியல, அப்பா ரொம்ப சிரித்து பேசுகிறாருன்னு நினைக்காத, அவர் கோபம் வந்துச்சு, அவரோட இன்னொரு முகத்தை நீ பார்ப்பன்போம். அவர் என்னப்பா கோவப்படுறாருன்னு பார்க்காதப்பா, அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாதுப்பா சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ மனிதனுடைய தன்மையுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு மூல காரணம் இந்த 96 தத்துவங்களுடைய ஏற்ற இறக்கம், மாற்றம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து இந்த ஒரு நிமிஷம் முன்னாடியே போங்க, முன்னாடி இந்த 96 தத்துவம் இந்த வடிவம் என்ன வடிவமாக கொடுத்துருக்குது? ஏன் அது சிவலிங்கமாக கொடுத்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? என்ன காரணம்? இப்போ அம்மா ஒன்று சொன்னாங்க இல்லையா, நம்ம உணர்ச்சி வசப்பட்டுட்டு என்னுடைய ஒரு முகத்தை தான் நீ பார்த்துருக்குற, இன்னொரு முகத்தை என்ன பார்க்கணும் காட்ட வச்சிடாத சொல்கிறோமா? ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்னொரு முகம் என்ன தெரியுமா? சிவம். ஒரு பக்கம் மனிதன், இன்னொரு பக்கம் நம்ம யார்? சிவம். சிவம். இந்த முகத்தை காட்டுன்னு சொல்லுற நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே நம்ம நெகட்டிவ்ல போயிட்டோம். நம்ம சிவனே ஜீவனாச்சு. இந்த 96 தத்துவத்தை எவர் ஒருவர் எந்த ஜீவன் உணர்கிறதோ அந்த ஜீவனே சிவமாகும். நீங்கள் ஜீவன்றது நம்ம பேச்சு வழக்கில் ஜீவன்னு சொல்கிறோம். அந்த ஜீவனுக்கு சுத்த தமிழ் வார்த்தை பாருங்கள், சிவம். சீவன் 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 சொல்லி பாருங்க, சீவனே சிவனாச்சு. சீவனே சிவமாச்சு, சிவனே ஜீவன். அந்த சீவம் எழுதுங்களேன், அந்த சீவம் சிவம்னு எழுதுறோம் இல்லையா? நம்ம எல்லாம் யாருன்னு சொன்னோம் இப்போ? நம்மெல்லாம் சிவம் இல்லையா? சா போட்டு சானா போட்டு மேலே என்ன பண்ணுறோம்? கொக்கி போடுறோமா? கொக்கி போட்டிருக்கோமா? அந்த கொக்கி எடுத்தால் நம்மளாம் யார்? சவம் இல்லையா? அந்த கொக்கி என்னன்னா இப்போ சொல்லுவாங்க, இதுதான் இந்த இந்த உடல், இதுதான் உடல், இதுதான் பாருங்கள், இதுதான் சிவம், இதுதான் சிவம். சிவம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பக்தி மார்க்கத்தை ஒரு பாட்டு தெரியுமா? தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தட்டி பறிப்பான். எதில் வரும் இந்த பாட்டு? பாரதியார் பாட்டு, கண்ணன் பாட்டில் வரும். தீராத விளையாட்டு பிள்ளை பாட்டில் வருதா? தின்னப்பழம் கொண்டு தருவான்னா அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? முறையாக இனிமையாக வாழணும். ஏதாவது தப்பாக ஆட்டம் போட்டோம்னா என்ன பண்ணுவான்? பாதி தின்கின்ற போதிலே, அவ்வளோதான். இப்போ என்ன ஆச்சு? நம்ம அவ்வளோதான். நமக்கு எல்லாருக்கு மேலேயும் ஒரு கொக்கி தொங்கிட்டு இருக்குது, கர்மான்ற கொக்கி. கொக்கிக்கு பேர் தான் வந்து கர்மா. கர்மா. இந்த கொக்கி எப்போ தூக்குனானோ அப்புறம் என்ன ஆயிடுவோம்? சிவமா இருக்க நம்ம சவமாயிடுவோம். அப்போ அந்த சிவமா நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு எப்படி உபயோகப்படுதுன்றதை பற்றி தான். அப்போ நம்மளுடைய இன்னொரு முகம் என்னது? சிவம். சிவம். இப்போ இன்னொரு தடவை வீட்டில் கோவம் வந்தால் கூட, என் இன்னொரு முகத்தை நீ பார்க்கணும்னு நினச்சேன்னா என்னை தெய்வமாக பாருன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் போய் ஆமாம், நெக்ஸ்ட் போகலாம். ரைட். இது வந்து நம்ம இந்த பயிற்சி எல்லாமே வர்மத்தினுடைய பேஸ். மகரிஷியினுடைய உடற்பயிற்சி எல்லாமே வர்மக்கலை, ஒரு அற்புதமான கலை. அதாவது வந்து இந்திய மருத்துவத்திலே, பாரத தேசத்தினுடைய மருத்துவத்திலேயே மருந்து இல்லாத மருத்துவமாக இந்த உலகத்திலே, பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றிய கலை எதுன்னு கேட்டிங்கன்னா வர்மக்கலை தான். இந்த வர்மக்கலையினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து இல்லாத ஒரு மருத்துவமாக இந்த பிரபஞ்சத்திலே உருவானது. இதனுடைய ஆதி குரு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதி சித்தன் என்று சொல்லுகின்ற சிவன் தான் வந்து வர்மக்கலையினுடைய ஆசான். அவர் தான் சிவன்கிட்டேருந்து வந்து பார்வதி தேவிக்கு வந்து, பார்வதி தேவிக்கிட்டேருந்து நந்தி தேவருக்கு வந்து, நந்தி தேவர்கிட்டேருந்து வந்து அகத்தியருக்கு வந்து, அகத்தியர்கிட்டேருந்து முருகப்பெருமானுக்கு வந்து, முருகப்பெருமானுக்கிட்டேருந்து சப்த ரிஷிகளுக்கு வந்து, சப்த ரிஷிகள்கிட்டேருந்து நவநாக சித்தர்களுக்கு வந்து, நவநாக சித்தர்கள்கிட்டேருந்து 18 சித்தர்களுக்கு வந்து, 18 சித்தர்கள்கிட்டேருந்து வழி வழியாக பல சித்தர்கள்கிட்ட வந்து, பல ஆசான்கிட்ட வந்து இன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மர்மக்கலை, வர்மக்கலை தான் அது.
உடலுக்கு உள்ளே, மனிதனுடைய உடலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வர்மக்கலை என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே இந்த வர்மக்கலை இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல தோன்றும் பொழுது இதை கண்டுபிடித்த ஆதிசித்தன் மனுஷ உடம்புக்குள்ளே 8000 வர்ம புள்ளிகள் இருப்பதாக வர்மத்தினுடைய ஆதி நூல் சொல்கிறது. இந்த 8000 வர்ம புள்ளிகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தால் தேஞ்சு போய் பல நாடுகளுக்கு சென்று இன்றைக்கி பாரத தேசத்தில் இந்த வர்மத்தினுடைய எண்ணிக்கை அடங்கிய அந்த நூல்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமே 799 வர்ம புள்ளிகள் தான். 800 வர்ம புள்ளிகள் தான். 8000லேருந்து 800 ஆயிடுச்சு. அந்த 800ல் தான் மனித உடலுக்குள்ளே 108 இடங்களிலே எனர்ஜி சப்ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆற்றல் மையங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது. அந்த 108 இடத்துல தொட்டு அந்த தொடர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரை, 1.5 மாத்திரை அழுத்தம் கொடுக்கறது. அந்த 108 இடத்துல அழுத்தம் கொடுத்து நோய் தீர்க்கின்ற முறைக்கு பேர் தான் என்ன கலை? வர்மக்கலை அப்படின்னு பேர். ஏன் இது இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நோக்கம் வர்மக்கலையை பரப்புவது அல்ல. வேதாத்ரி மகரிஷி அவருடைய உடற்பயிற்சிக்குள்ளே எது இருக்கிறது? வர்மக்கலை இருக்கிறது. எவர் ஒருவர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய எளிய முறை உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்கிறார்களோ, தினமும் செய்கிறார்களோ, அவர் உடலில் உள்ள 108 வர்ம புள்ளிகளையும் அவர்களே தினமும் இயக்கிக் கொள்கிறார்கள். ஒரு 108 வர்ம புள்ளியில் தான் ஒரு உடல் நோயை போக்க முடியும். அப்போ அந்த 108 வர்ம புள்ளிகளும் அடங்கிய ஒரு உடற்பயிற்சி எந்த பயிற்சி? மகரிஷியினுடைய உடற்பயிற்சி. அதனால தான் இவ்வளோ தூரம் அதுக்கு நம்ம சொல்கிறோம். அப்படியே போலங்கய்யா. இந்த வர்மத்தினுடைய வரலாறு லெமூரியல் என்னும் தமிழர்கள் காலத்திலேருந்து வந்தது இந்த வர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வர்மக்கலை சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த வர்மக்கலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இடத்துலையும் இந்த வர்மத்தை 108 பாயிண்ட்டையும் எல்லாரும் உடனே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு குருவாக இருந்தாலும் ஒரு சீடருக்கு நம்பிக்கை வர வரைக்கும் குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் ஒரு சீடர் ஒரு குரு கிட்ட பணிவிடை செய்து ஒரு குருகுலத்தில் இருந்தால்தான் இந்த 96 வர்மத்தை கொடுத்த குரு மிச்சம் இருக்கிற 12 வர்மம் அதுதான் உயிர் அடங்கல். ரகசியமானது அதுதான். நம்ம உடம்புல உயிர் அடங்கி இருக்கிற இடம். நம்ம பழைய காலத்தில் மாயாஜால படத்தெல்லாம் பாருங்கள், 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு மரத்துக்கு நடுவில் போய் எங்கே வச்சுருப்பாங்க சொன்னாங்களா? அப்படி மாதிரி தான் இது. அப்போது அந்த உடம்புக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே 10 இடத்துல உயிர் அடங்கி இருக்கும். உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம உடம்புல அந்த 10 இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா படுவர்மம் அப்படின்னு பேர். படுவர்மம். அந்த 10 இடத்துல ஒரு வர்மக்கலை தெரிஞ்சவங்க 10 இடத்துல பட்டுன்னு ஒரு தட்டுனாங்கன்னா போன உயிரும் வரும். வேகமாக தாக்கினால் உயிரே போயிடும். தட்டி விட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவங்க 30 நாளுக்குள்ளே அவங்களுக்கு அது விவகாரம் வெளியில் வரும். அப்படிலாம் இருக்குது. வர்மத்தில் பார்த்தீங்கன்னா படுவர்மம், தொடுவர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், நக்கு வர்மம், தடவு வர்மம், மெய்த்தீண்டா காலம், இப்படி பல வர்மங்கள் இருக்கிறது வர்மத்திலேயே. அதில் வேதாத்ரி மகரிஷியினுடைய உடற்பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா தொடுவர்மம். தொடுவர்மம் என்பது எதுக்கு கேட்டிங்கன்னா மருத்துவம் சார்ந்தது. இந்த தொடுவர்மத்தை எங்கே பயன்படுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ராஜா காலத்தெல்லாம் அந்த சட்ட விதிகள் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா போர் என்ன பண்ணிடணும், சூரியன் அஸ்தமனமானவுடனே போரை நிறுத்திடுவாங்க. திருப்பி சூரியன் உதயமானவுடனே போர ஆரம்பிப்பாங்க. சூரியன் அஸ்தமனமான உடனே யார் யாருக்கெல்லாம் உடலில் எங்கெங்கெல்லாம் மசில்ஸ் கிராம்ப் ஆகிருக்கு, இதுவாக இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை எங்கேயாவது அதிகமாக இருந்தால் ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது, பிளேட்லெட்ஸை உரைய வைக்கிறது, ஜாயின்ஸ் பெயினை ரிலீஸ் பண்ணுறது. அன்றைக்கி சாயங்காலமே உடனே எல்லாருக்கும் இந்த வர்மா டச் கொடுத்து தான் அடுத்த நாளுக்கு வீரர்களை தயார்படுத்தினார்கள் இந்த வர்மத்தில் தான். அப்போ இது ஒரு தற்காப்பு கலை. இந்த வர்மம் என்பது ஒரு தற்காப்பு. இந்த வர்மம் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி முதல்ல வர்மம் இருந்தது தான். அதுக்கப்புறம் அதுதான் என்ன பண்ணுது, காலத்தால் மாறி கராத்தே, குங்ஃபு, அதுக்கப்புறம் அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், அதுதான் இன்றைக்கி காலத்தால் இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இப்படி இந்த வர்மக்கலை இப்படி வந்திருக்குது. ஏன் இது இந்த அளவுக்கு ஒரு ப்ரிசைஸாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்மக்கலையினுடைய ரூல் இதெல்லாம் நமக்கு இதில் இது அப்படியே நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே இருக்கிறது. நம்ம 10 ரூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வர்மத்தோட ரூல் அந்த பக்கம் இருக்கிறதுங்க. வர்மம், காலம், சுவாசம், பிராணன், கலை, சரம், யோகம், புரவி, சிவம், வாசின்றது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது எப்படி செயல்படும் அது கொடுக்கும்போது இந்த 10 ரூல் படி தான் கொடுப்பாங்க. இப்போ வர்மம்னா ஓரிடத்தில் நின்று செயல்படுவது, காலம்னா சிறு அசைவோடு இருப்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க.
இது ரெண்டும் தான். மகரிஷியோட பயிற்சி எடுத்திருக்கீங்களா இல்லையா? பயிற்சியோட நிலைகள் எத்தனைங்க? மகரிஷியினுடைய பயிற்சி நிலைகள் எத்தனை? உடற்பயிற்சியின் நிலைகள் என்னங்க? சொல்லுங்க. இருப்பு நிலை, இயக்க நிலை, ரெண்டு நிலைகள் தான், வகைகள் தான் 9. அப்படித்தான். மகரிஷியோட பயிற்சி நிலைகள் பார்த்தீங்கன்னா 2, இருப்பு, இன்னொன்று இயக்கம்னு கொடுத்துருப்பாங்க. மகரிஷியோட புக் எடுத்து பார்த்தீங்கனாலே சரி. நமக்கு ஏன் பயிற்சியோட பலன்கள் முழுமையாக கிடைக்கலன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதில் பாருங்கள், வர்மம்ன்றது வந்து இருப்பு, ஓரிடத்தில் நின்று செயல்படுவது. அதில் காலம்ன்றது சிறு அசைவோடு இருப்பது. இப்போ வந்து இருப்பு, இப்போ பயிற்சி செய்கிறேன் நான், ஒரு பயிற்சி, கைப்பயிற்சியில் ஒரு பயிற்சி செய்ய போகிறேன். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நான் மைக் பிடிச்சிருக்கிறேன், பேச போகிறேன். இந்த கை பாருங்கள், இந்த கை சுற்றுறோம் இல்லையா நம்ம, இது இருப்பு, இது இயக்கம். இப்போ உடல் வேற எங்கன்னா அசைதா? வேற எங்கன்னா அசைதா? நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? உடம்பையும் சேர்த்து சுற்றுறோம். இப்படி சுற்றினா உங்களுக்கு பலன் கிடைக்காது. இது இருப்பு, இது இயக்கம். அப்போ இந்த மைக்கு கூட அசையில பாருங்க, நான் பேசுகிறேன், மைக்கு கை அசைஞ்சுதா? கை காது கிட்ட போகுது, திரும்ப கீழே இறங்குது, அதே மாதிரி ஃபார்வர்ட் ரொட்டேஷன் வருது. இது இருப்பு. இந்த ஷோல்டர் காலர் போன் வந்து, இந்த ஜாக்கெட் வந்து இருப்பு, இந்த கை பால் ஜாயின்ஸு இயக்கம். அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இது இப்போ கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். நம்ம அப்படி பண்ணுறதுல, அது நம்ம லேடிஸ் வந்து நம்ம பண்ணுவோம், பண்ணிகிட்டே இருப்போம். அடுப்பு கொஞ்சம் சத்தம் வருதுமா, பருப்பு சத்தம் வருது, கொஞ்சம் குக்கரை ஆஃப் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. ஆண்களாக இருந்தால் ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டு சொல்லுப்பா, இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு பேசும். அப்போ நம்ம உடல் மீதே கவனம் இருக்கணும். இந்த இருப்பு இயக்கம் ப்ராப்பராக செய்யணும். இது இருப்பு, முட்டி சுற்றுறதுன்னா முட்டி மட்டும்தான் சுற்றணும், நம்ம உடம்பையே சுற்றுவோம், இது தப்பாயிடும், உடம்பு ஆட்டக்கூடாது. அப்போ அதுதான் சொல்கிறாங்க. சுவாசம்ன்றது பார்த்திங்கன்னா மூக்கு பாதையில். இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் மூச்சு வாயை மூடிட்டு செய்யணுன்றாங்க சாமிஜி. கபாலபதி வாயை மூடிட்டு செய்யுங்க, வாயை திறந்து செஞ்சிங்கன்னா பிரச்சனையாயிடும். இப்போ வாயை நல்லா கெட்டியாக மட்டும் ப்ரீத்திங் வந்து உங்களுக்கு சுவாசம்ன்றது வந்து மூக்கு சார்ந்து மட்டும் இருக்குது. இப்போ இந்த வர்மம் கொடுக்குறதும் அந்த மாதிரி தான். சில வர்மங்கள் வந்து இந்த மூக்கு பாதையில் கொடுக்கும்போது, அமைந்திருப்ப வர்மங்களை கொடுக்கும்போது அந்த ஆக்டிவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். பிராணன்றது நுரையீரல் இருதயம் இருக்கும் இடத்துல நம்ம மூச்சு பயிற்சியில் அது நம்ம பிராணம் நம்ம செய்கிறோம். கலைன்றது இடகலை, இடது மூச்சு பிங்கலை, வலது மூச்சு காற்றுன்றோம். இடகலை கைப்பயிற்சிலாம் பண்ணும்போது நமக்கு தெரிய போகுது எப்படி அந்த ஒரு கைப்பயிற்சியிலே நம்ம இடகலை பிங்கலை சுழுமனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்றது தெரியும். சரம்ன்றது மூளையிலிருந்து உடல் முழுவதும் பரவிடுது. கபாலபதியில் பண்ணுறோம். காயக்கல்பத்தில் ஓஜஸ் போடும்போது மேலே கொண்டு போய் தான் என்ன பண்ணுறோம், ஓஜஸ் போடுறோங்க. அதே மாதிரி சரம் சொல்லும்போது உடல்லேருந்து மூளையிலேருந்து வருவது. யோகம்னு ஒரு வர்மத்தோடு இன்னொரு வர்மத்தை இணைப்பது. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் தொடுற 14 பாயிண்ட்டுமே கண்டினியூட்டி. நீங்கள் ஒரு பாயிண்ட் கை எடுத்துட்டிங்கன்னா திரும்ப முதல்லேருந்து பண்ணணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா புறவின்றது வந்து மிக வேகமாக உடல் முழுவதும் சுழற்சி இருக்கிறது. உடல் தளர்த்தல், நம்ம ரிலாக்ஸேஷனில் உடம்பு ஃபுல்லாக கவனிக்கிறோம் பாருங்கள், அதுதான். சிவம்ன்றது மூளையிலிருந்து செயல்படும் ஆற்றல். இதுவும் கபாலபதியில் ஆக்டிவேட் ஆகுது, காயக்கல்ப ஓஜஸில் ஆக்டிவேட் ஆகுது. வாசின்றது கருவில் உருவாகும் போது வரும் சக்தி. இதுதான் காயக்கல்பம். அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். காயக்கல்பத்தில் செய்யக்கூடிய எல்லா ப்ராக்டிஸுமே இந்த வாசி அடிப்படையில் செய்யக்கூடியது. அப்போது வர்மமும் உடற்பயிற்சி, மகரிஷியோட உடற்பயிற்சியோட எப்படி லிங்க் இருக்குன்றதுக்கு தான் நம்ம பார்த்தோம். ரைட், இதுதான் நான் சொன்னது. அந்த வல்லிசை உட்சூத்திரம்ன்றது வர்மத்தினுடைய முதல் நூல். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தலமதனை அறியவென்றால் பிரிவு 8000 முடிச்சு அறிய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த வர்மத்தினுடைய தலைமையே அறியணும்னா 8000 வர்மத்தையும் அறிஞ்சால் தான் யார் அறிய முடியுமா? தலைமை யார்? ஆதிசித்தன். இதுதான் வந்து ஆதாரம். 8000 வர்ம புள்ளிகள் இருந்ததுன்றதுக்கு ஆதாரங்கள். இதுதான் அந்த வர்ம புள்ளிகள்லாம் வந்து நம்ம உடம்புல எப்படிலாம் படுவர்மம், தொடுவர்மம், இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கிறோம். அடுத்தது போகலாம். இதுதான் வந்து வர்மத்துக்கும் நம்ம உடற்பயிற்சிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இதுதான். அதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வர்மம். தசைகளில் உள்ள வர்ம புள்ளிகள். எண்புகளில்லாம் எலும்புகளில் கூட வர்ம புள்ளிகள் இருக்குது, எலும்புல டச் கொடுக்கக்கூடிய புள்ளிகள். பொருத்துக்களில் உள்ள வர்ம புள்ளிகள்லாம் ஜாயின்ஸ். பொருந்துனா ஜாயின்ஸ். நம்ம இந்த கை விரல் ஜாயின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆங்கிள் ஜாயின்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஜாயின்ஸ் இருக்கிறது பருவுடல் சார்ந்து. அந்த மூணும் சேர்ந்து தான் மகரிஷியின் உடற்பயிற்சி நம்ம என்னன்னு சொல்கிறோம், பருவுடல்னு சொல்கிறோம். நுண்ணுடலுக்கு பாருங்கள், ரத்த நாடிகளில் உள்ள வர்ம புள்ளிகள், வாசி நாடிகளில் உள்ள வர்ம புள்ளிகள்ன்றாங்க. ரத்த ஓட்டத்துலேயும் சுவாசத்தில், வாசினா சுவாசத்தில் இருக்கக்கூடியது. காரண உடல் வர்ம புள்ளிகள்னா சிறு நரம்பு வர்ம புள்ளிகள், பெரு நரம்பு வர்ம புள்ளிகள். அக்குப்ரெஷரில் தொடுறோம், அந்த நரம்பு உள்ளே போய் நமக்கு வேலை செய்யுது. அப்போ 3 உடல்களுக்கு ஏற்ற மாதிரி 3 உடல்கள் சாமிஜி சொன்னதுலையும் வர்மம் அடங்கி இருக்குன்றதை காமிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதுதான் பாருங்கள். இப்போது இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற பொதுவான வாசல்கள். 9ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம திருமூலர் பாடலில் கூட சொல்லியிருக்கு. பந்தல் பிரிந்தது பண்டார மண்டகத்தே
தும்புரு வாசல் மென்மேல் வர 9 வாசலும் ஒக்கன அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரேன் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். 9 வாசல் அடைச்சா உயிர் போச்சுன்னு அர்த்தம். 9 வாசல்னு எதுங்க? காது, 2 மூக்கு, வாய், குதம், குய்யம், நம்ம அப்படி சொல்கிறோம். அந்த 9 வாசல்கள் இல்லாமல் 2 வாசல்கள் ரொம்ப முக்கியமான வாசல்களாக இந்த வர்மத்தில் பேசப்படுது. அதுதான் அறுத்தடைத்த வாசல்கள்னு சொல்கிறாங்க. அவை ஒன்று பாருங்கள், தொப்புள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொப்புள். 2வது உள்நாக்கு அருகாமையில். அந்த உள்நாக்கு தான் நம்ம காயக்கல்பத்தில் கொண்டு போய் நம்ம உள்ளே வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, நாக்கை மேல் அன்னத்தில் நம்ம வைக்கிறோம். தொப்புள் ரொம்ப முக்கியமானது. நம்ம நினச்சிட்ருக்கோம், இப்போ நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்தோன்னு சொல்கிறோம், பெருந்துறையில். அப்போ அம்மா கிட்டே பேசிகிட்ருக்கோம். அம்மாவுக்கு கோல்டு இருக்குல்ல, எனக்கு சென்னையிலேருந்து வரும்போதே கோல்டு. அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பேசிட்டு வீட்டுக்கு போய் மறுநாள் அவங்களுக்கு கோல்டு வருது. நீங்கள் என்ன சொல்வீங்க? நேற்றெல்லாம் நல்லா இருந்ததுப்பா, அவங்ககிட்டேருந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுப்பா. இன்ஃபெக்ஷன் பேசுறதுனால வரதில்ல, ஒருத்தர்கிட்டேருந்து நமக்கு இன்னொருத்தருக்கு நெகட்டிவ் வருதுன்னா அது எது வழியாக வரும்னா தொப்புள் வழியாக தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய நோய்கள் வைப்ரேஷன், ஒரு நெகட்டிவிட்டி, வைப்ரேஷன்ஸ் எப்படி வரும்னா தொப்புள் தான் தொப்புள் தான். அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, லேடிஸாக இருந்தால் புடவை கட்டி இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வச்சு மேலே என்ன பண்ணுறோம், இந்த முந்தானியை வச்சு சேஃபாக மூடுறோம். ஆண்களாக இருந்தால் 8 முழ வேஷ்டி கட்டி அதுக்கு மேலே ஒரு உத்திரிய மாதிரி துண்டு. ஒரு விழா காலங்களில், திருமண நாட்கள்லாம் அந்த புடவை பாரம்பரியமாக வச்சதுக்கான கும்பல் நிறைய இருக்கும். அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகக்கூடாது. ஆண்களுக்கு அந்த பஞ்சகச்சம் மாதிரி அந்த காலத்தில் எல்லாருமே இந்த நம்ம தாத்தாலாம் பாருங்கள் பின்னாடி கச்சம் வச்சு தான் கட்டியிருந்தாங்க வேஷ்டி. கரெக்டாக அது இந்த மடிப்பு வந்து இங்கே தான் சொருவாங்க, இந்த தொப்புல மறைச்சி. அப்படி மறைச்சாலே போகும். அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். தொப்புள்னு சொல்கிறாங்க. மற்றொன்று உள்நாக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்மடை வாசல்கள்ன்றாங்க. இந்த உள்மடை வாசல்கள் வந்து தண்டுவடத்தோட மேலே ஒன்று இருக்குது, தண்டுவடத்துக்கு கீழே ஒன்று இருக்குது. அதுதான் மேலே இருக்கிறது வந்து கோலமணி நாராய வாசல். கோலமணி நாராய வாசல்ன்றது ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கிறதுக்கு மேலே இருக்கும். இங்கே இருக்குது கரெக்டாக. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அங்கே ஒரு பள்ளம் தெரியும், முகலத்துக்கு கீழே ஒரு பள்ளம், எல்லாருக்குமே இந்த பள்ளம் விழுங்க. இது வந்து கோலமணி நாராய வாசல். மயிர்பால வாசல்ன்றது நம்ம சாந்தி டச் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த செக்ஷுவல் கிளாண்ட் மூலாதாரத்தில் இருக்குது. இந்த கோலமணி நாராய வாசல்லையும் சரி, இந்த மயிர்பால வாசல்லையும் அடிப்படக்கூடாது, காப்பாற்ற முடியாது. அப்படி கீழே வந்தால் என்ன ஆகுங்க, பின் மண்டையில் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பின் மண்டையில் தயவு செஞ்சு பிடரியில் அடிக்காதம்பாங்க. அதனால தான் நம்ம 50 வயசுக்கு மேலே நம்ம அம்மாலாம் பாருங்கள் கொண்டை போட ஆரம்பித்தாங்க. லேடிஸ் பின்னல் போடுறதுக்கு காரணம் தான். நீங்கள் விழுந்தால் கூட பின்னல் தாங்கும், மேஜராக அடிப்படாது. ஆண்கள் எல்லாருமே அரைவட்டம் வச்சு குடுமி போட்டதுக்கு காரணம் எதுக்குங்க, இந்த 2 வாசல் தான். இந்த 2 வாசல்கள் என்ன பண்ணுது பாருங்கள். இந்த 2 வாசல்கள் 5 முடிச்சுகளை காப்பாற்றுது. 5 முடிச்சுகளுக்கு ஒரு சேஃப்கார்ட் பண்ணுது. இது வந்து கோலமணி நாராய வாசல், இது மயிர்பால வாசல். இதுக்கு நடுவில் என்னென்ன முடிச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துக்கு பேர் கர்ணாமிரத முடிச்சுன்னு பேர். இந்த கழுத்துக்கிட்ட நம்ம அதுக்கு கீழே இது வந்து கர்ணாமிரத முடிச்சு. அதுக்கு கீழே சரம் முடிச்சு. நம்ம அக்குபரேஷரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு சரம் முடிச்சு. அதுக்கு மேலே கர்ணாமிரதம் முடிச்சுன்னு இருக்குது. துண்ணல் முடிச்சுன்னு இருக்குது. இப்போ எனக்கு தெரியும், காமிச்சு ப்ராக்டிஸ் இருக்கிறதால. துண்ணல் முடிச்சுன்றது நம்ம அநாகத சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அநாகத